கூடாதுங்கிறது தான் என்னோட. ஒன்று சேர்க்கணுங்கிறவங்க எல்லாருமே சொல்றது நல்ல கருத்து தான். அது வரவேற்கத்தக்க ஒன்று தான். நிறைய பேரை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் இன்னும் சொல்லலை, அவ்வளோதான். ஆமாம் 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 ஆமாம், சந்திச்சு எப்போ சந்திச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க பார்க்க தானங்க போறீங்க, பாருங்க, ஆட்சி அமைக்கிறத பாருங்க, இது எல்லாமே நீங்க பார்க்க தானே போறீங்க. நீங்க எல்லாமே பார்க்க தானே போறீங்க. நான் சொல்லுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து 4 இடத்துல பிரிஞ்சு இருக்கலாம், எல்லாரும் ஒன்னா வந்து ஒன்னா தான் செயல்படும். அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா, 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு போதைப் பொருள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ இந்த அரசாங்கம் வந்து 4வது வருடத்தில் இருக்கு. அதனால இப்போ எப்படி வருதுன்னா, 3000 கிலோ 4000 கிலோ 5000 கிலோன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் உறுதுணையாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பாஜக தான் ஒரு நிரந்தர எதிர்கட்சியா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இப்போ தற்போது அதிமுக போட்டியிடல, அவங்க சொல்றது சரியா அப்படின்றத உறுதிப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய செய்தியை வச்சு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. எப்போதுமே மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இந்த நேரத்தில் சரியில்லை தான். ஏங்க, ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு தலைவர்னு போட்டிருப்பாங்க. அவங்க கட்சியை நடத்தணும், அவங்கவுங்க சொல்லுவாங்க தான். அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பேச முடியாது. அதிமுக போட்டியிடாத சூழல் தான் இந்த கேள்வி எழுது. உண்மையிலேயே பிரதான கட்சி எது அப்படின்றது? பிரதான கட்சின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க நிக்கலேன்னு சொன்னது பெரிய தவறு தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.